வணக்கம். இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே மார்ச் 8 குளோபலா எல்லா கண்ட்ரீஸும் கொண்டாடுறாங்கங்க. இது எதனால கொண்டாடுறாங்கன்னா, 1905க்கு முன்னாடி, அதாவது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னா, ஆண்கள் வந்து தொழிற்சாலையில வந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ்க்கு அவங்கள கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலை செஞ்சா போதுங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு நல்ல பே பண்ணுவாங்க. நல்ல சேலரி குடுப்பாங்க. அவங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸ் இருக்கும். பெண்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவங்களுக்கு வோட்டிங் ரைட்ஸே கிடையாது. அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப லாங்கர் டியூரேஷன் ஆஃப் வொர்க்கு. அவ்ளோ நேரம் லாங்கா அவங்க உழைச்சாலும், அவங்களுக்கு ரொம்ப கம்மி சேலரி தான் குடுத்தாங்க. இந்த மாதிரி பெண்கள் அந்த காலத்துல ரொம்ப சஃபர் ஆனாங்க. இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு கிளாரா ஜெட்கின் நியூயார்க் சிட்டியில 1908ஆம் ஆண்டு 15,000 பெண்களோட ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டத்துல அவங்க என்னெல்லாம் கேட்டாங்கன்னா, பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும். அதே மாதிரி ஷார்ட் டியூரேஷனுக்கு அவங்களுக்கு வேலை வேணும். அந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு நல்ல சேலரி வேணும்ன்ட்டு அவங்க ரைட்ஸ கேட்டாங்க. போராட்டம் வந்து கடைசியா வெற்றி அடைஞ்சதுங்க. 1910ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி விமென்ஸ் டே குளோபலா கொண்டாடப்பட்டது. இதுக்கு ரொம்ப போராடினது கிளாரா ஜெட்கின் தாங்க. இப்ப மகளிர் இல்லாத துறையே இல்லங்க. ஒரு மருத்துவரா இருக்கிறாங்க, ஒரு போலீஸா இருக்கிறாங்க, ஒரு பஸ் ஓட்டுறாங்க, க்ரூஸ்ல கேப்டனா இருக்கிறாங்க, அதே மாதிரி பைலட்டா இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் மகளிர்கள் இப்ப முன்னேறி இருக்கிறாங்க. விமெனுக்கு முக்கியமான ஒரு விஷயமே ரெஸ்பெக்ட் தான். அந்த ரெஸ்பெக்ட்ட நம்ம வீட்ல இருக்கிற மகளிருக்கு நம்ம கட்டாயம் கொடுத்தே ஆகணும். எவ்ரி டே இஸ் எ விமென்ஸ் டேங்க. நன்றி, வணக்கம்.